வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதம்ப பொரியல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இருந்த மற்ற காய்கறிங்களெல்லாம் எல்லா காய்கறியும் 1-2 கிடந்து அதை எல்லாத்தையும் மொத்தமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் பொரியல் பண்ண போகிறேன். காலையில் வேலை முடிக்கிறது பெரிய விஷயம், வீடியோ எடுக்கிறது அதை விட பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அது இடையில டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன். நான் பாருங்கள், ஒரு பேனில் வந்து நான் வந்து எண்ணெய் விட்டேன், கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடலை பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிடும். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி நான் அதுக்குள்ளே சேர்த்துறேன். அது கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள். சும்மா 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நிறைய போடக்கூடாது. பொரியலுக்கு மட்டும் எப்போவுமே நிறைய போடக்கூடாது. அப்படி இல்லை, வெறும் பூண்டு தட்டி போடலாம், அது நல்லா வாசனை கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி இஞ்சும் பூண்டும் சேர்த்து போட்டோம்னா அது ஒரு மாதிரி வாசனையை எடுத்துரும், பொரியலோட டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா காய்கறிகளை நல்லா கட் பண்ணி சுத்தமாக அலசி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்று இருக்குது. கோஸும் போட்டிருக்கேன், பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், கோவக்காய், அவரைக்காய் எல்லா காயும் இருந்தது. உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே தான் மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் நீர்க்காய் தான், இதில் தண்ணி நிறைய இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம தண்ணி விடணும் அவசியம் இல்லை. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். விட்டு நல்லா கிளறி ஒரு மூடியை போட்டு வச்சுடுங்க. இதனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் சிம்மில் தான் வைக்கணும். எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சமாக சிம்மில் வச்சிங்கனாலே போதும். சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா வெந்துட்டால் இப்போ நம்ம திரும்பவும் ஒரு 2 கிளறிக்கலாம். நல்லா அடியில் பாகத்துலேருந்து சுத்தமாக கிளறி எடுத்துக்கோங்க. சூப்பராக வெந்துருச்சு எல்லாம் ஆயிரு. இந்த டைமில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நம்ம நல்லா சூப்பராக கிளறி எடுத்துட்டோம்னா அருமையான பொரியல் ரெடி ஆகிடும். நம்ம ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் வெறும் பருப்பு கடைஞ்சிருக்கேன் இன்றைக்கி, அதுக்காக தான் இந்த பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட சாப்பிட்றதுக்கு தான் இந்த பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி போட்டு முட்டையை நல்லா கிளறிடுங்க. முட்டை வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்மளும் சாப்பிட போகலாம். எல்லாம் ஓகே, அருமையான பொரியல். வணக்கம்.